வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளப் போகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அடிக்கடி நாம் கேள்விப்படுகிற அல்லது உச்சரிக்கிற இரண்டு வார்த்தைகளில் ஒன்று பரிசுத்தம், இன்னொன்று ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் வாழுகிறீர்களா என்று கேட்கிறார்கள். உலகத்துக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொன்னால் என்ன, அல்லது ஆவிக்குரிய வாழ்வின் படிநிலைகள் என்ன, ஆவிக்குரிய வாழ்வில் நான் எப்படி தேறி வருவது, இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் இந்த இரண்டு வார்த்தைகளுக்குள்ளே அடங்கியிருக்கிறது. இன்றைக்கு அது குறித்த ஒரு தெளிவான சிந்தனையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய படிநிலைகள் அல்லது பரிசுத்த வாழ்க்கையினுடைய படிநிலைகள் என்ன? ஆலயத்துக்கு வரோம், அங்கே நாம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும்போது ஆராதனையில் கலந்து கொள்கிற பொழுது, பாடுகிற பொழுது, வசனம் கேட்கிற பொழுது, பிரசங்கம் கேட்கிற பொழுது அவருடைய பிரசன்னத்தை உணர்வு, பரிசுத்தாவின் வல்லமையை அல்லது அவருடைய பிரசன்னத்தை ஆலயத்திலே உணர்வு. அங்கே வந்து நாம் பக்தியோடு வேறு எந்த விதமான கவனச்சிதறல்கள் இல்லாதபடி ஆலயத்தில் அவரை உள்வாங்கிக் கொள்வது, அவருடைய பிரசன்னத்தை உணர்வது. இது முதல் நிலை. சர்ச்சுக்கு வந்தால் காட்ஸ் பிரசன்ஸை உணர்றது. ரெண்டாவது, ஆலயத்துக்கு வராமல் நான் எங்கே முட்டி போட்டாலும் அங்கே அவருடைய பிரசன்னத்தை உணர்றது. ஆலயத்திலே இல்லை, எங்கள் வீட்லேயோ எங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை ட்ராவல் எங்கே நான் ஜோம் பண்ணாலும் அந்த இடத்துல அவருடைய பிரசன்னத்தை உணர்றது. இது ரெண்டாவது ஸ்டேஜ். மூன்றாவது ஸ்டேஜ் என்ன தெரியுமா? சர்ச்சில் இல்லை, எங்கே முட்டி போடாமல் நானே அவர் தங்குகிற ஆலயமாக எனக்குள்ளேயே அவரை கொண்டு வந்து வாசமாக்கிக்கிறது. இது மூணாவது ஸ்டேஜ். இதுதான் ஆவிக்குரிய படிநிலைகள். ஆலயத்தில் போய் அவருடைய பிரசன்னத்தை உணர்வது, அவருடைய மகிமையை உணர்வது, அவரை உள்வாங்கிக் கொள்வது. நான் எங்கே முட்டி போட்டாலும் அந்த இடத்துல என்னுடைய விசுவாசத்தால், பக்தி வைராக்கத்தால் அவருடைய பிரசனத்தை அங்கே கொண்டு வந்துடுறது. நம்ம வீட்டில் ஒரு ப்ரேயர் ரூம் இருக்கும், இல்லை நம்ம ஸ்கூலில் ஒரு சேப்பல் இருக்கும், இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். எங்கே முட்டி போட்டாலும் அந்த இடத்துல அவருடைய பிரசனத்தை கொண்டு வருது. இது ரெண்டாவது ஸ்டேஜ். அடுத்தது மூணாவது ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ் என்னென்னா, எனக்குள்ளேயே அவரை வாசம் செய்ய கொண்டு வந்துடுறது. இந்த மூன்று நிலைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் அடைந்தாக வேண்டும். முதல் நிலை எதுன்னா, நம்ம ஆலயத்தில் அவருடைய பிரசனத்தை உணர்றோம். அது இறை பக்தி, பயம், ஃபியர். கடவுள் இருக்கிறார், கடவுள் இங்கே இருக்கிறாரு, இந்த இடத்துல ஒழுங்காக இருக்கணும், ஸோ பயம். ரெண்டாவது, எங்கே முட்டி போட்டாலும் அவர் உணர்றதுங்கிறது ஃபெய்த், விசுவாசம். மூன்றாவது, நமக்குள்ளேயே அவரை வாசம் செய்ய வைத்து விடுவது, என்னுடைய உடம்பையே அவர் தங்குகிற ஆலயமாக மாற்றி விடுவதுங்கிறது விட்னஸ். முதல்ல சொன்னது ஃபியர், ரெண்டாவது சொன்னது ஃபெய்த், மூணாவது சொன்னது விட்னஸ். எனவே நம்ம பயப்படாமல் விசுவாசம் வராது, விசுவாசிக்காமல் சாட்சியாக வாழ முடியாது. இது மூணு இன்டர் கனெக்ட். எனவே இறைவனை குறித்த பயம் என்னுடைய தொடக்க நிலை. அப்படி பயபக்தியோடு நான் நடந்து கொள்கிற பொழுது எனக்குள் விசுவாசம் வளர்கிறது, அது இரண்டாம் நிலை. அப்படி நான் விசுவாசிக்கிற பொழுது நான் சாட்சியாக வாழ்கிறேன், இது மூன்றாவது நிலை. எனவே நானே அவர் தங்குகிற ஆலயம், அந்த நிலைக்கு நான் வரணும்னா முதல்ல ஆலயத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, நான் ஜெபிக்கும் போதெல்லாம் என்னுடைய விசுவாசத்தால் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, நானே அவர் தங்குகிற ஆலயமாக மாறிவிடுவது என்பதுதான் இறுதி நிலை. இந்த நிலைக்கு வருகிற பொழுதுதான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழுகிறோம் என்று பொருள். இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ்? இப்போ நான் சொல்ல போகிறதில்ல, சின்ன சின்ன வெளிச்சம் முடிஞ்ச உடனே நீங்களாக பைபிளை திறந்து 1 கொரிந்தியர் 6:19 வாசித்து பாருங்கள். நான் சொன்ன இந்த மூன்றாவது நிலைக்கான விடை அங்கே இருக்கும். 1 கொரிந்தியர் 6:19 அது சொல்லுகிறது, நம்மை குறித்து, நாம் யார், நம்முடைய உடம்பு எத்தகையது, நமக்கும் நம் உடம்புக்கும் என்ன தொடர்பு அப்படி என்று சொல்லுகிறது. எனவே ஆவிக்குரிய படிநிலைகள் 3. 1, பயபக்தியோடு அவரை வணங்குவது, விசுவாசத்தோடு வணங்குவது. இந்த 2லிருந்து 3ஆம் நிலை, நான் எனக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார் என்று எல்லோருக்கும் சாட்சியாக வாழ்வது. ஃபியர், ஃபெய்த், விட்னஸ். ஃபியரோடு மட்டும் இருந்தால் நான் 8வது பாஸ் பண்ண மாதிரி, ஃபெய்த்தோடு இருந்தால் நான் 10வது பாஸ் பண்ணிட்ட மாதிரி, விட்னஸோடு வாழ்ந்தால் தான் நான் ஸ்கூல் ஃபைனல் 12th முடிச்சிட்டேங்கிற மாதிரி. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போது நீங்கள் வெறுமனே பயப்படுற மக்களாக இருக்கீங்களா, இல்லை விசுவாசிக்கிற மக்களாக இருக்கீங்களா, இல்லை சாட்சி உள்ள மக்களாக இருக்கீங்களா? 3 ஒன்றோடு ஒன்று. பயந்தால் தான் விசுவாசம் வரும், விசுவாசம் தான் சாட்சியாக வாழ முடியும். நீங்கள் 8வதா 10வதா ஸ்கூல் ஃபைனல் முடிச்சிட்டிங்களா? நீங்களே முடிவு செய்யுங்கள் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.